ரெட்ஃபுட் தோழர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் புத்தகம் சொல்லத் தயங்கும் உண்மைகள். இதை எழுதியவர் கொழுமம் ஆதி. கொழுமம் ஆதியை பற்றி சில வரிகள். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் மேல தீரா காதல் கொண்டதுனால தமிழை மக்களிடையே கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவருடைய பயணம் தொடங்கியிருக்கு. இவர் படித்த கல்வின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ். அது மட்டும் இல்லாம தமிழ், ஆங்கிலம் இதுல டைப்ரைட்டிங்ல முடிச்சிருக்கார். அது இல்லாம இவருடைய சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை பறைசாற்றும் வண்ணமாக புத்தகங்கள் எழுதுவது, கவி தொகுப்புகள் எழுதுவது, குறும்படங்கள் இயக்குவது, இதெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக இருக்கிறது தான் இவருடைய முக்கியமான தொண்டு அப்படின்னே சொல்லலாம். தமிழர் நலன் சார்ந்த கருத்துக்களை அடிமட்ட தமிழரிடையும் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இவரது முக்கியமான குறிக்கோள். இவர் எழுதிய புத்தகங்கள் கிட்டத்தட்ட 13 புத்தகங்கள். அதில் நாம் இன்று பார்க்க இருப்பது 9வது புத்தகமாக இருக்கும் சொல்லத் தயங்கும் உண்மைகள். இவர் எழுதிய ஒவ்வொரு புத்தகத்தின் தலைப்புமே வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. இளைய நிலா, நினைவின் நிழல்கள், என் தமிழே என் தமிழே, நெஞ்சத்துயில், அவிழட்டும் அடிமை மூச்சு, பைந்தமிழ் காவலர் பாவலரேறு, உள்ள குமுறல், மகளுக்கு தாலாட்டு, சொல்லத் தயங்கும் உண்மைகள், அடுத்தது கோவை வசந்தவாசல், இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி ஏராளமான புத்தகங்கள். அதற்கப்புறம் 3 குறும்படங்களை இயக்கியிருக்காரு. அந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் அப்படின்னு பேரு. அந்த படத்தை எதற்காக இயக்கினார் அப்படின்னா அந்த படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மற்றும் உழவர் கல் உடைக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்வியல் இன்னல்களை எடுத்து இயங்கும் படமாக இருக்கு. அதுக்கப்புறம் காரிருள், இந்த பட வெளியீட்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அப்ப இந்த புத்தகம் அவரிடம் வாங்கினேன். அந்த காரிருள் படத்தோட மைய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்க்கை நிலையை மிக தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய விதமாக இருந்தது. அதில் பங்கு பெற்று நடித்த நடிகர்களாக இருக்கும் தோழர்கள் ஒவ்வொருவருமே மிக அற்புதமாக அவர்களது நடிப்பை வெளிப்படுத்தி வாழ்வியலை மிக அழகாக எடுத்து காட்டினர். அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு அழகா எடுத்து சொன்னாங்க. இதெல்லாம் மாந்தர்களிடையே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனால ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கிய நோக்கம். அதற்கப்புறமா முதிர்கண்ணி அப்படிங்கிற படம் எடுத்துட்டு இருக்காரு. இது எதை காட்டுது அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம் இதை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நிலவி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொல்லக்கூடிய படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இன்னும் நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி படங்கள் எழுதியிருக்காரு. அதற்கப்புறம் இவருக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்க பேரே பார்த்தீங்கன்னா தாமரை கண்மணி. இது எதற்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினரோடைய இணையர் அவங்க தாமரை நினைவாக இந்த பெயரை சூட்டியிருக்காரு அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதற்கப்புறம் தேன்மதி அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனுடைய மகள் தேன்மொழி அம்மையார், அவர்களுடைய நினைவாக தேன்மொழி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவருடைய ஒரு நினைவு நான் குறிப்பேடு அப்படின்னு பார்த்தாலே இவருடைய இந்த புத்தகத்துல சொல்ல வந்த கருத்துக்கள் எல்லாமே தெளிவா தெரியும். அந்த மாதிரி ஒரு புரிதலோட இருந்தது அந்த குறிப்பேடே. இவர் 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பிறந்திருக்காரு. இந்த தொடர்ந்து இவர் பிறந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு நாட்கள்ல இவர் செஞ்ச சாதனைகள்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு வியப்பாக தான் இருந்தது. அதற்கப்புறம் புத்தகத்துக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 160 பக்கம் இருக்கும் இந்த புத்தகத்துல. இதுல மொத்தம் 25 கட்டுரைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டுரையை படிக்கும் போதே நமக்குள்ள ஏதாவது ஒரு சிந்தனை துளிர்க்க செய்யும் விதமாக தான் இருந்தது. ஒரு சிந்தனைன்னு சொல்ல முடியாது, ஏராளமான கருத்துக்கள் வந்துட்டே தான் இருந்துச்சு எனக்குமே இந்த புத்தகத்தை படிக்கும்போது. இந்த 1 மணி நேரத்துல நான் இந்த புத்தகத்தை அப்படியே உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரும் வியப்பாதான் இருந்தது. என்னை ஆச்சரியக்குள்ளாக்கியதுன்னு தான் நான் சொல்ல முடியும். அதற்கப்புறம் இவர் புத்தகத்திற்கு பின்னூட்டம் எழுதினவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
மருதநாடன் ஐயா, அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இவரு எழுதின அத பத்தி எடுத்து சொன்னத படிக்கும்போதே அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறம் ஒரு சிலர்கிட்ட நம்ம உண்மை சொன்னோம்னா, அத அவங்க ஏத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் வந்து கரெக்ட்டா இருக்குமா, சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்காது. நம்ம என்னதான் உண்மை சொன்னாலும், இப்ப பொய்கள் தான் வந்து ஆ மேலோங்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவருடைய கட்டுரைகளோட பெயர்கள நம்ம பார்க்கலாம். அந்த கட்டுரைகளோட பெயர்களே வந்து உங்களுக்கு ஒரு கருத்துக்கள வந்து சொல்லக்கூடிய வண்ணமா இருக்கும். மொத்தம் வந்து 25 கட்டுரைகள், 160 பக்கங்கள் அடங்கிய புத்தகங்கள். ஒவ்வொரு கட்டுரையுமே ஒரு 3 பக்கம் குறைந்த அளவு இருக்கிறது. அந்த 3 பக்கம் படிக்கும்போது, தமிழ் எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவா இந்த புத்தகத்த படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. நம்ம வந்து கலப்பு தமிழ் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டுரை வரிசையை மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழா உன் பெயர் தமிழா? இது முதல் கட்டுரை. ஆசிரிய பணி அறப்பணியா? விழாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அழைப்பதில்களில் எங்கே தமிழ் அச்சகத்தார் கவனிக்க வேண்டும்? பிள்ளைகளை கெடுக்கும் தொல்லைக்காட்சி. தந்தை பெரியார் தமிழுக்கு எதிரியா? அரசு பள்ளி ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கின்றனரா? கூலியின் குறியீடு தாலி. தீயினில் தள்ளும் திரைப்பட ஈர்ப்பு. எச்சரிக்கை கொள்வோம் இனம் கெடும் ஆசிரியரிடம். மொழி கொலை புரியலாமா? ஈழம் மீளும். தமிழ்வெளி கல்வி. பெரியார் என்னும் பெருமாந்தர். தொடர்களா இடர்களே? பேருந்துகளில். எண்ணும் எழுத்தும் எம் இன சொத்து. தந்தையும் தம்பியும். திருக்குறளூர் திருவிழா. கல்லூரிகளில் கரைபடும் தமிழ். 4-14கள். வீணாகும் விடுமுறைகள். அலைபேசியும் சாலை நேர்ச்சியும். தத்தளிக்கும் தாய்த்தமிழ் பள்ளிகள். தமிழர் திருவிழா. இதுதான் இந்த கட்டுரையோட தலைப்புகள். இந்த ஒவ்வொரு தலைப்புலையுமே ஆசிரியர் வந்து நம்மளுக்கு என்ன எடுத்து சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம தலைப்பு வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழா உன் பெயர் தமிழா அப்படின்னு நம்ம இப்ப தமிழ் பெயர் வந்து வைக்கிறோம். ஆனா எல்லாருமே கரெக்டான தமிழ் பெயர் தான் வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுல வந்து வடமொழி எழுத்துக்கள் கலந்திருக்கும். ஒரு முற்று பெற்றிருக்காது. அந்த பெயர் வைக்கிறதுல வந்துட்டு நம்ம ஒரு பொருள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. அதுல ஆங்கில எழுத்துக்களும் கலந்திருக்கும். அது இல்லாம வட மாநிலத்தருடைய மொழியெல்லாம் வந்து கலந்துதான் நம்ம வந்து இப்ப பேர் வச்சிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல வந்து பேர் வைக்கும்போது அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய வழிமுறை, அதாவது தலைமுறைய வந்து பறைசாற்றும் விதமாக தாத்தா பேரை வந்து பேரனுக்கு வைக்கணும், அப்பா பேரை வந்து அடுத்தடுத்து வைக்கணும், அந்த பேர் வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து இருக்கும். அதுதான் வந்து தலைமுறையை வந்து நம்ம விட்டுட்டு போறதுக்கான ஒரு அர்த்தம்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து நம்மளோட தமிழர்கள் வந்து தமிழ் பெயரை வந்து சூட்டியிருப்பாங்க ஒவ்வொருத்தருமே. ஒரு இதுல வந்து தமிழ் பெயர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு தூய தமிழ் பெயர்கள் அப்படின்னு புத்தகமே இருக்கு. நம்ம அந்த புத்தகம் வாங்கி கூட தமிழ் பெயர்களை வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தமிழ் பெயர்கள் ஏராளமாக இருக்கிறது. அது நம்ம இப்ப தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் பெயர்களை தேடிட்டு இருக்கிறோம். ஆனா வச்சிருக்கிற பேரெல்லாம் கூப்பிடும் வண்ணமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. மனோஜ், விஸ்வா, ஹர்ஷினி, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேருமே அந்த எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலந்துதான் இருக்கு. அதை நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளாவது வந்து தமிழ் பெயர்களை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்கள் வந்து நம்ம கூப்பிடும் வண்ணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கட்டுரையில வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 பக்கங்கள் எழுதியிருக்காரு. அதுல அவர் அதற்கு அடையாளமாகத்தான் அவர்களுடைய 2 மகவுகளுக்குவே தமிழ் பெயர்களை வந்து மிக அழகாக எடுத்து வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா 2வது கட்டுரை வந்து ஆசிரிய பணி அறப்பணியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஆசிரிய பணி அறப்பணி தான் அப்படிங்கிறத நம்ம இப்பவும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர் தினம் வரும்போது ஆசிரியரை போற்றும் வண்ணமாக நம்ம ஆசிரியர் தினம்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா, 2வது தாய் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 2வது தாயாக எல்லா ஆசிரியர்களும் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா நம்ம
ஒரு பொதுவாவே பார்த்தோம்னா, பள்ளிகள் வந்து எப்படி இருக்குது? இது ஆசிரியரோட கண்ணோட்டத்த எழுதியிருக்கிறாரு. இத நான் வந்து சொல்றேன். காலையில வராங்க. அந்த பெல் அடிச்சதே கொஞ்ச நேரம் இருக்காங்க. அதற்கப்புறமா ஏதாவது எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்ப இருக்கிற வேலை பளுகள் வந்து அதிகமா இருக்கு. அ கு ம் அதாவது அந்த மாணவனுக்கும், ஆசிரியருக்குமான ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறதே அங்க இல்ல. எந்த மாணவன் எங்கிருந்து வர்றான்? அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அவனுங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் எந்த மாதிரி இருக்கு? அவன் இந்த பாடத்த படிக்க முடியுமா? அவன் எந்த நிலையில இருக்கிறான்? அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு, அவனுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய அளவுல ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? அப்படின்னா இல்ல. அவங்களுடைய வராங்க, பெல் அடிச்சா டீ சாப்பிடுறாங்க. டீ சாப்பிட்டது மதியானம் ஒரு 1 பீரியட், 2 பீரியட் முடிஞ்சது. அம் லஞ்ச் முடிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு வேலைய முடிச்சு போயிர்றாங்க. 1ஆம் தேதி ஆனா வருமானம் வந்துருது. ஸோ, அதனால வந்துட்டு இவங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத கேள்வியா நம்மகிட்ட கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு சில ஆசிரியர்களோட நிலை அப்படிங்கிறதையும் வந்து இந்த இடத்துல எடுத்து சொல்றாரு. ஆனா, பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து நல்லாசிரியராகவும் இருக்கிறாங்க. அவங்க வந்து பல விருதுகளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும், அவர்களுக்கான விருதுகள் இன்னும் அங்கீகரிக்கப்படாமலும் கூட இருக்கலாம். ஆனால், அந்த மாணவன் அந்த ஆசிரியரை வாழ்நாள் முழுவதும் அவன் நினைவில் வைத்துக் கொண்டே தான் இருப்பான். ஸோ, அந்த அளவுக்கு ஒரு ஆசிரிய பணி அப்படிங்கிறது அறப்பணி. அத வந்து நம்ம எத்தன பேர் வந்து சரியா செய்யறாங்க. அத செய்யறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவர் தலை வணங்குறாரு. அது மட்டும் இல்லாம திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, "கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை." அப்ப கல்வி அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு மூலதனம் ஒரு வாழ்க்கைக்கே. அப்படிங்கிறத செய்யக்கூடிய தொழில் இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் ஒரு வயிற்று பிழைப்புக்காக ஊதியம் நடத்தக்கூடிய தொழிலாக என்றைக்குமே இதை நினைக்கக் கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. ஒரு தச்சன் வந்து ஒரு சிலைய வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளவு கடினமான நுட்பமான செயல்களை வந்து செஞ்சு அதுக்கப்புறம் அந்த சிலை வந்து உருவாகும் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு மாணவனை ஒரு நல்ல ஒரு பண்பாளனாக மாற்றுவது அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாம் வந்து யார் கையில இருக்கு அப்படின்னா, ஆசிரியர் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இத நம்ம ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் தான். அதற்கப்புறம் விழாக்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப விழாக்கள் அப்படின்னா நிறைய விழாக்கள் வந்து நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். ஆனா, நம்ம முக்கியமா கொண்டாட வேண்டிய விழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப விழா. இப்ப குடும்பத்துல நம்ம விழா எல்லாம் நம்ம எப்படி செ செ கொண்டாடுறோம் சொல்லுங்க? அதுக்கு வந்து மெயினா எத மையப்படுத்தி சொல்றாரு அப்படின்னா, நம்ம திருவள்ளுவர் வந்து மையப்படுத்தி நம்ம ஒவ்வொரு விழாக்களுமே திருவள்ளுவரை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக நம்ம வந்து இந்த விழாக்களை வந்து நம்ம கொண்டாடணும். அதற்கு வந்துட்டு நிறைய க கவிதைகள் எல்லாம் எடுத்து கூடிட்டு சொல்லியிருக்காரு. அத நம்ம ஒரு 2 கவிதைகள் பார்க்கலாம். இத வந்து அவரு பெரியார் வந்து திருக்குறளை பற்றி அ அழகா சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வரி. அருமை தமிழர்களே! திருக்குறள் உலகில் உள்ள எல்லா இசங்களுக்கும் அதாவது லெனினிசம், சோசலிசம் ஆகியவற்றை விட உயர்ந்த மேன்மைகளைக் கொண்ட மக்களின் நல்வாழ்விற்கான அறநூலாகும். அதை இனியேனும் தமிழர்கள் படித்து அதன் வழி சென்று பொதுப்பணி ஆற்றினால் நாம் எவருக்கும் அடிமைப்பட்டிருக்க மாட்டோம் என்பது மட்டுமல்ல, எவரும் நம்மை ஏமாற்றவோ இயலாது. அதாவது பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அத நம்ம பகுத்து உணர்ந்து செய்யணும். நம்ம என்னதான் அறிவோட இருந்தாலுமே கூட, நம்ம பகுத்து உணரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளவு விஷயங்கள எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம சும்மா வந்து ஒருத்தங்கள பெரியவங்க அப்படின்னு நம்ம சொல்லிற முடியாது. அவர் பேருக்கு ஏத்த மாரி நிறைய விஷயங்கள வந்து நம்மளுக்கு செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. அதுதான் வந்துட்டு நம்ம இன்றளவும் பெரியாரை வந்து நம்ம போற்றி புகழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, உயர்ந்த மாமனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, அதற்கப்புறம் நம்ம குடும்ப விழாக்கள்ல நம்ம வந்து இத முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சினிமா பாடல்கள் எல்லாம் வந்துட்டு தமிழ்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ம் அதாவது ஆங்கிலம் கலந்து இருக்கிறது. அந்த பாடல்கள் வரிகள்லாம் வந்து நம்மளுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டா, அதுல ஒரு பொருள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்லவே இல்ல.
அந்த மாதிரி பாட்டுக்கள இளைஞர்கள் வந்து மிக எளிதாக மனனம் செய்து கொள்கிறார்கள். இது வந்து இன்றைய சூழ்நிலை காலக்கேடுகள்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, நம்ம அ ஒரு குறள மனப்பாடம் பண்ண சொன்னோம்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப மெனக்கெடுறாங்க. படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த பாட்ட வந்து ஒரு 2 தடவ கேட்கும்போது, அவ்வளவு எளிதாக வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அ அத வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எப்படின்னு தான் தெரியல. அது இயற்கையாவே வந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு, அ அதையும் யோசிச்சிருக்கணும். நம்மளும் சிந்திக்கணும். ஆசிரியர் நம்மிடம் கேள்வியாவும் எழுப்பியிருக்காரு. அதற்கப்புறமா தமிழருடைய மரபுகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப பெண்கள் வந்து நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லைங்களா? அத வந்து நெற்றியில் வந்து நம்ம குங்குமம் இடுவது வந்து எங்கிருந்து வந்தது இந்த கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கத்திய நாடுகளில் இருந்து தான் வந்து இந்த கலாச்சாரத்த வந்து நம்ம பின்பற்றிருக்கோம். இத வந்து நம்ம இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிரஷர் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் கூட, இது மேற்கத்திய கலாச்சாரம். இத வந்து நம்ம பின்பற்றலாமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது முக்கியமா நம்ம என்ன இந்த கட்டுரையில சொல்ல வராங்க அப்படின்னா, மூட பழக்கவழக்கத்திலிருந்து நம்ம முற்றிலும் ஒழியணும். தமிழருடைய மரபை வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அழைப்பிதழ்களில் எங்கே தமிழ்? அச்சகத்தார் கவனிக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு அழைப்பிதழ் அடிக்கிறோம் அப்படின்னா, அதுல நம்ம தமிழ் அடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடையாது. இப்போ கலப்பு தமிழ் எல்லாம் கலந்த தமிழாக தான் இருக்கு. ஒரு பெயர்ல வந்துட்டு எழுதுறோம் அப்படின்னா, அதுல இனிஷியல் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. பேர வந்து தமிழ்ல எழுதுறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதற்கப்புறம் இந்த ஸ்ரீ அப்படிங்கிற அந்த எழுத்தெல்லாம் வந்துட்டு இருக்கு. மறுபடி அ என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த நிகழும் மங்களகரமான விரோதி வருடம், கார்த்திகை மாதம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மாத்தி, திருவள்ளுவர் ஆண்டு வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும். தமிழ் மாதங்களுடைய பெயர்களை வந்து எழுதி, அதற்கான அதற்கான அழைப்பிதழ வந்து நம்ம வந்து பண்ணும்போது, தமிழ் வந்து இன்னும் வளரும் அப்படிங்கிறத எழுதி சொல்றாரு. இதற்கு வந்து நம்ம சட்டம் கூட போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து நம்ம நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே உறுதி எடுத்துக்கலாம். இதுல வந்துட்டு அச்சகத்தாருக்கு வந்து தமிழ் தெளிவா தெரியுமா? நம்ம குடுக்குறோம். இதுதான் வந்து ஒரு மாடல் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருவாங்க. இதுல நம்மளுக்கு புடிச்ச மாரி இந்த டிசைன்ஸா அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் அந்த ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது எனக்குமே அதுக்கான தமிழ் தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு, அதுக்கான ஒரு தமிழ் வார்த்தைகள தேர்ந்தெடுத்து, அந்த திருவள்ளுவர் ஆண்ட பயன்படுத்தணும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இவரு வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ம் பயன்படுத்தினோம்னா நல்லாருக்கும். அந்த வடிவமைப்ப வந்து இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம பார்த்துட்டு, தெரியாதத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கூட ஒரு புதுமையா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. அதற்கப்புறம் நம்ம அந்த பத்திரிக்கைக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்மளோட குலசாமி படங்கள வந்து நம்ம போடுவோம். அது வந்துட்டு இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி திருவள்ளுவர் வந்து உலக பொதுமறையா இருக்கிறனால, அந்த படங்கள் எல்லாம் அகற்றிட்டு நம்ம திருவள்ளுவர் படத்த வந்து காமனா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ வந்து நம்ம தொலைச்சுட்டோம். நம்ம இதுக்கு அரசு துறையில இருக்கிறவங்க, ஆட்சித்துறையில இருக்கிறவங்க வந்துட்டு, முக்கியமா அவங்க அதற்கான அ பணிகள வந்து மேற்கொண்டாலே, நம்மளுடைய தமிழ் வந்து இன்னும் சிறப்படையும் அப்படின்னே சொல்லலாம். இத ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம திருமண அச்சிதழ் வெளியிடும்போதும், இப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் குடுக்குறோம் அப்படின்னா கூட, அதுல வந்து தமிழ வந்து நம்ம எடுத்து சொல்லும்போது தான், ஒவ்வொரு இடத்திலிருந்து தான் நம்ம தமிழ வந்து வளர்க்க முடியும். இந்த ஆங்கில ஆண்ட பயன்படுத்துவத முதல்ல தவிர்த்துட்டு, தமிழ் புத்தாண்டு, திருவள்ளுவர் ஆண்ட வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்தணும். அதற்கப்புறம் இந்த அரசு ஆணையெல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுலலாம் வந்துட்டு நம்மளுடைய ஒரு சம்பளமே வாங்குறோம் அப்படின்னா, அதுல தமிழ்ல தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கூட இயற்றியிருந்தாங்க. ஆனா, அத வந்து நம்ம இன்றளவும் அ தொடர்ந்து பதிவு செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா, அது நடைமுறைக்கு இன்னும் வரல. தமிழ்ல தான் எழுதணும். தமிழரா இருந்துட்டு தமிழ்ல தான் எழுதணும்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, அத நம்ம இப்போ எல்லாம் எடுத்ததுமே இங்கிலீஷ்ல தான் எழுத ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் முற்றிலும் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் பிள்ளைகளை கெடுக்கும் தொல்லைக்காட்சி. இத பத்தி
நான் சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற குழந்தைகளுடைய நிலைமை வந்து எங்க போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரியும். நேத்து நான் ரயில்ல வந்து நான் பயணம் செஞ்சுட்டுருந்தேன். ஒரு 8 மாத குழந்தைகிட்ட அந்த பெண்மணி வந்து இந்த செல்ஃபோன் அத காமிச்சுட்டு, அந்த குழந்தை அமைதியா இருக்கு. ஆனா, அதோட கண் பார்வை வந்து அந்த மொபைல்லயே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த கழுத்து குமிஞ்சுட்டே தான் இருக்கு. நான் சொல்லிட்டு ஒரு 10 நிமிடம் அவங்க அந்த குழந்தைக்கு கவனத்த வந்து திருப்பனேன். அதற்கப்புறமாவும் அவங்க அந்த மாதிரியே தான் வந்து பண்ணிட்டுருந்தாங்க. வேற எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலுமே கூட, அவர்கள் அதுல வந்து ஒரு நம்ம குழந்தைய வந்து நல்லா வளர்க்கணும். அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு அவங்க எதுவுமே எடுத்துக்கிறது இல்ல. அந்த பயணத்தை வந்து சிறிது நேரத்த கழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிவிய வந்து நம்ம எடுத்துட்டோம்னா, நெறைய நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு, அதுல எந்த விஷயங்கள் வந்து நல்லதா இருக்கோ, அத தான் நம்ம வந்து காட்டணும். ம் இப்போ ஓ எல்லா விஷயங்களுமே, எல்லா தொலைக்காட்சி நிகழ்வுகளுமே வந்து கரெக்ட்டா உபயோகிக்கிறாங்களா? இப்போ நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, இந்த கலைஞர்ல வந்துட்டு தமிழை பற்றி ஒரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்குவாங்க. தமிழை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறக்காக, அ ஒ தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். அதில நான் ஒரு நிகழ்ச்சிய வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா, அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கும் அது இதா இருக்கும். அதனால வந்து இவரு என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, நம்ம நல்ல விஷயங்கள காட்டலாம் தொலைக்காட்சியில. தீய விஷயங்கள வந்து மென்மேலும் வந்து ஒரு விஷயம் எப்படின்னா, அது ஒரு தொற்று வியாதி மாரி. இப்ப நம்ம ஒரு அன்ப பகிரும்போது அது எப்படி அ அன்பு வந்து அதிகமாயி ஒவ்வொருத்தர்கிட்டயும் பாஸ் ஆகுதோ, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள வந்து நம்ம பரப்பணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் தந்தை பெரியார் தமிழுக்கு எதிரியா? அவர் தமிழுக்கு எதிரியும் இல்ல, யாருக்கும் எதிரியும் இல்ல அப்படிங்கிறத இந்த கட்டுரையில ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுல வந்துட்டு மொழி தொல்லை அப்படிங்கிற நூல் வந்து குடுத்திருக்காங்க. அந்த நூல்ல வந்துட்டு தமிழ் வந்து எப்படியெல்லாம் அது மாறிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து எத இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நூலெல்லாம் வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு அத பத்தி தெரிஞ்சுட்டு, அதற்கப்புறமா நம்ம குழந்தைகளுக்கும் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். 2வது நம்ம வீட்டிலேயே வந்து தமிழ் பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா, ஒரு மொழிய கத்துக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வம் வந்து, நம்மளோட மொழி வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அத உணர்றதில்ல. ஒரு மொழி அழிஞ்சுதுன்னா, அவங்களோட இனம் அழியும் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல தான் நம்ம அத பத்தி ஒரு அக்கறை அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். ஆனா, மேலை நாட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மொழியில வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம நம்ம ஒருத்தவங்கள பார்த்து நல்ல விஷயங்கள கத்துக்கலாம். ஆனா நம்மகிட்ட இருந்த விஷயங்கள வந்து நம்ம வந்து விட்டுட்டோம். அததான் சொல்லணும். இத வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அதையும் ஆதி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயங்களுமே படிக்கும்போது எனக்கு மிகப்பெரிய மாற்றம் தான் ஏற்படுத்துது. அட இவ்ளோ விஷயங்கள நம்ம வந்து மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து மொழித்தொல்லை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பக்கம், 7 பக்கம் எழுதியிருக்காரு. அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அதற்கப்புறமா ஒரு நிமிடம். தண்ணிய குடிச்சுக்கோங்க. ஆ. அரசு பள்ளி ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கின்றனரா? இது சரியான கேள்விதான். ஆனா, இந்த கேள்விக்கான விடைய வந்து நம்ம ஒவ்வொருவருமே நமக்குள்ள தேடிட்டு தான் இருக்கோம்னு நெனைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆங்கில கல்வி, நவோதயா அந்த மாரி பள்ளிகள நோக்கி போயிட்டு இருக்கும்போது, அரசு பள்ளியில அந்த மாதிரி ஒரு பள்ளியில நீங்க படிச்சா தான் வேலையில செய்ய முடியும். உங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, எல்லாருமே இந்நேரம் நம்ம குழந்தைகள் எல்லாருமே வந்து அரசு பள்ளியை நோக்கி தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி அரசு பள்ளியில படிக்கிற அந்த கல்வி தரம் வந்து எல்லாருக்குமே சிவகனி மேம் கட் ஆகுது மேம். ஒரு நிமிடம். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. இப்போ அரசு பள்ளியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு நடைமுறை சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம
அதை வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து எவ்வளவோ படிகள் வந்து குடுக்குறாங்க. மருத்துவ படியாகட்டும், பயண படியாகட்டும், அப்புறம் ஊதிய படி, அப்புறம் அந்த உடை அதுக்கான படி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி படிகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம படிப்படியா நம்ம குழந்தைகளை வந்து அ தனியார் பள்ளிகள்ல தான் நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலை வந்து முற்றிலும் மாற வேண்டும். இப்ப சமச்சீர் கல்வி, அனைவருக்கும் கல்வி இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி தரம் வந்து கிடைக்கிறதா? அப்படின்னு பார்த்தா, இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இல்ல. ஸோ இதெல்லாம் முற்றிலும் மாறணும் அப்படிங்கிறது தான் தோழருடைய கட்டுரையில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. அப்புறம் கூலியின் குறியீடு தாலியா. இந்த கூலியின் குறியீடு தாலியா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும்போது எனக்கு வந்து தோழரை பற்றி ஒரு உணர்வு மெய்சிலிர்க்க வைத்தது. இப்போ எல்லாருமே வந்துட்டு திருமண விழா அப்படின்னா நம்ம வந்து ஒரு தாலி கட்டிக்கணும். ஒரு பெண் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துரணும். அடிமையா இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு மாற்றமெல்லாம் வந்துட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்துல. இது அந்த இப்படி இருக்கக்கூடாது. ஆணும், பெண்ணும் சமம். இத வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணும், ஆணும் தோணுனாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நட்புணர்வோட ஒரு வாழ்க்கைய நடத்துனாங்க. அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான் இருக்குதே தவிர, இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் அடிமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இல்ல. இதற்காக தாலி அப்படிங்கிற ஒரு சான்று அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்துல, தமிழர்களின் காலத்துல இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாலி வந்து ஒரு கூலி மாதிரியா அப்படிங்கிற மாரி. நீங்க தாலி கட்டிட்டீங்கன்னா, அந்த பெண்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, உங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்றதுக்கான ஒரு ஆட்களாக நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்விய வந்து எழுப்பியிருக்காரு. இதுல இதுக்காக அவரும் வந்து அவரு என்ன செஞ்சிருக்காரு அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மாரி திருமணத்துல வந்து தாலி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய பெற்றோர்களுடைய அ அ அதாவது பெற்றோர்கள் சொன்னதற்காக அவங்க மணமகளுக்கு தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் மணமகளும் எனக்கு தாலி கட்டினாதான் நான் வந்து இந்த மேரேஜ்க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. இதை வந்துட்டு இந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டா, இதை வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலில் மெட்டி அணிவதும் வந்துட்டு அந்த அந்த வெள்ளி பொருட்கள் வந்து கால்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு இது வந்து ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். மற்ற பெண்களுக்கு வந்துட்டு கால்ல இருந்துச்சுன்னா, ஓ! இவங்க திருமணமானவர்கள் அப்படிங்கறக்கான ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இவருடைய வாழ்க்கையில வந்துட்டு இந்த மாதிரி நம்மளாவது இருக்கணும். அவங்க எப்ப வந்துட்டு தாலி இது பண்றாங்களோ, அதுக்கப்புறமா நானும் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு செஞ்சிருக்காரு. அதுக்கு அப்புறம் வந்து கிறிஸ்தவ மதத்தினர் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய திருமணங்களில வந்துட்டு மோதிரம் மட்டும் தான் மாற்றிக்குவாங்க. இது வந்துட்டு ஒருவருக்கொருவர் இணையாக இருப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்து மதத்துல மட்டும் தான் இருக்கு. இத வந்து வந்து நம்ம வந்து இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த முதல்ல வந்துட்டு நம்ம அடிமை அப்படிங்கிற சொல் வந்து நமக்குள்ள இருந்து வெளியே வரணும். பெண்களும் வந்து நமக்கு சமமானவர்கள் அப்படிங்கிறத உணரணும். இதெல்லாம் வந்து இந்த ஒரு கட்டுரையில ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு நட்ஸ் எல்லாம் தான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க படிக்கும்போது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தீயினில் தள்ளும் திரைப்பட ஈர்ப்பு. இது வந்து தொலைக்காட்சி அதே மாதிரி இந்த மொபைல் அது மாதிரியே தான் இந்த திரைப்பட ஈர்ப்புல வந்து என்ன நம்மளுக்கு காட்டுறாங்க. ஒரு படம் வந்துச்சுன்னா, அத போய் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமா, ஒரு விழாக்கள கொண்டாடுறோமோ இல்லையா, அந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப வேகமா அவனுக்கு புடிச்ச ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ காசா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டிக்கெட்ல வாங்கி, அந்த படத்துல நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கதையோட பொருள் என்ன? அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமான்னு பார்த்தா இல்ல. அந்த படத்துல அவன் இப்படின்னு கை அசைஞ்சா போதும், அதான் அவனுக்கு பிடிச்சிரும். உடனே கை தட்டுவாங்க, அந்த தியேட்டரே அதிர மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம புரிய வைக்கணும். பெரியவர்கள் வந்து எடுத்து சொல்லணும். அவங்க திரைப்படம் பார்க்கணும்னு சொன்னா அதற்கான பணங்கள் எல்லாம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் வந்துட்டு நம்மளே வந்து நம்ம காட்டுற
இதுலதான் வந்து குழந்தைகள் போறாங்க. நம்மளே நம்மளுடைய சமூகத்தை வந்து சீரழிச்சு சிந்திக்க விடாம செய்யறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த திரைப்படங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இப்ப வரக்கூடிய திரைப்படங்கள் எவ்வளவோ படங்கள் வந்து வாழ்வியலை வந்து காட்டுது. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோமானா, இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்கள் அப்படி உயிர்ப்போட வந்தாலும் கூட, அதை வந்து மக்கள் போய் பார்க்கதற்கான ஆர்வம் வந்து காட்டுவதில்லை. ஸோ இந்த கலாச்சாரம் எல்லாம் மாறணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பெண்களுடைய அந்த நடனம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதை காட்டுது அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம், மரபு எல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போகுது. அதற்கப்புறம் எச்சரிக்கை கொள்வோம் இனங்கெடுக்கும் ஆரியரிடம். இப்போ நம்ம ஒரு விழாக்கள் அப்படின்னா நம்ம மந்திரம் ஓதுறது அந்த மாதிரி நம்ம அதையெல்லாம் முக்கியமா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்காக தமிழ் வழியில வந்து நம்ம விழாக்களை கொண்டாடலாம். அது தந்தை பெரியார் வந்து நம்மளுக்கு நிறைய அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் எல்லாம் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும். அது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அது மருவி வேற பேரா மாறிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இவர் வாழ்ந்த இடமே வந்து குமரலிங்கம். ஆக்சுவலா இது குமணலிங்கமா இருந்தது. குமண மன்னன் ஆண்ட ஊரு. அது வந்து குமணலிங்கமாயி அதுக்கப்புறம் குமரலிங்கமாயி இப்ப குமரலிங்கமா மருவி வந்திருக்கு. அந்த குமரலிங்கத்துலதான் நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பேர்கள் வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ அண்ணா சாலை அப்படின்னு இருக்கிறத வந்துட்டு இன்னும் வந்து மவுண்ட் ரோட் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. அதை கூட வந்து நம்ம மக்கள் வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி மொழியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கணும். இத வந்து நாராயண கவியார் வந்து என்ன சொல்றாருன்னா, மொழி மேலே விழி வைத்தே முடிமன்னர் ஆண்ட தமிழ்நாடு வடமொழியான ஆரியத்தால் அழியாத கலைவாழும் தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தமிழ்ல வந்து நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கப்புறம் தீபாவளி. இப்ப தீபாவளி வந்து அதுதான் முக்கியமான விழா மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதை வந்து விளக்கணி விழா அப்படின்னு சொல்லி இது வந்து யாருடைய விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்களுடைய விழா. ஆனா நம்ம தமிழர்களுடைய விழா கிடையாது. இந்த மாதிரி நம்ம தீபாவளி கொண்டாடுவதற்கான காரணம் என்ன இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும். இதை வந்து ஒபாமா கூட இது பண்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஓ தீபாவளினா ஒரு பெரிய விழா அப்படிங்கிற மாதிரி. அதற்கப்புறம் ஒரு சில விழாக்கள் அப்படின்னாலே நம்ம பலகாரம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அதை வந்து இப்ப எல்லாம் வந்து மொழி கலப்பு மாறி பச்சனமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கப்புறம் மொழி கொலை புரியலாமா அப்படின்னு. மொழி கொலை புரியலாமா அப்படின்னா அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான். இப்போ நம்ம பேசுற வார்த்தைகளே மனிதன் அப்படிங்கறதுக்கான தூய தமிழ் பேர் பாத்தீங்கன்னா மாந்தன். இத வந்து நம்ம சொன்னோம்னா இன்னும் நிறைய பேருக்கு புரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு உடல் நலம் சரியில்லையா அப்படிங்கிறத நான் மேலுக்கு நல்லா இல்லையா பண்டுவும் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க ஒரு பேச்சு தமிழ்ல. இது இப்ப அப்படியே மாறி எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபீவரா, கோல்டா, ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா, ஜுரமா, ஜலதோஷமா, என்ன பேக் பெயினா, இந்த மாதிரி நம்மளுடைய மொழிகள் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிலம் கலந்து அந்த அந்த ஒற்றை சொற்களோட ஒற்றை எழுத்துக்களோட முடியும் வண்ணமாக இருக்குது. இதெல்லாம் வந்து முற்றிலும் மாறணும். அப்புறம் ஒரு விழாக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வார்த்தை தண்ணி கொடுங்க அப்படின்னு கூட கேட்க மாட்டோம். வாட்டர் ப்ளீஸ், வாட்டர் கொடுங்க அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அந்த தண்ணி கொடுக்குற ஆளுக்கு ஆங்கிலம் வந்து அதிகமாக படித்து தெரிந்த மாதிரியும் நம்ம மக்கள் வந்து பேசுவாங்க. அதற்கப்புறம் இளநீர் கார்கிட்ட பாத்தீங்கன்னா இளநீர் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். இதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாறணும் அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதற்கப்புறம் ஒரு காய் எடுத்துட்டோம்னா அதுக்கு கூட தமிழ் பேர் இருக்கு. ஒரு பீட்ரூட் எடுத்தீங்கன்னா அதுக்கு சிவப்பு கிழங்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ காலிஃப்ளவர், பீட்ரூட் இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஐயா அப்படின்னு தமிழ் ஐயாவை மட்டும்தான் தமிழ் ஐயான்னு சொல்லுவோம். அப்புறம் மற்றவங்களெல்லாம் மேடம், மிஸ், டீச்சர், சார் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கப்புறம் சோறு அப்படின்னு நம்ம தினமும் சோறு சாப்பிடுறோம். அதை வந்து நம்ம சாதம் ஆக்கிட்டோம்.
இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம தினமும் பேசிட்டு இருக்கிற பேச்சு மொழிகள்லயே நம்ம எவ்வளவு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் உணரணும். ஸோ அந்த மாற்றம் நமக்குள்ள இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. அதற்கப்புறமா இப்ப புதுமனை புகுவிழாவெல்லாம் பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அயற்சொற்கள் வந்து கலந்திருக்கு. அதற்கப்புறமா அடுத்த கட்டுரை என்ன சொல்றாருன்னா, ஈழம் மீளும். இந்த ஈழம் மீளும் அதுல மெயினா யார காட்டுறாருன்னா, தந்தை பெரியாரையும் பிரபாகரன், ஈழத்தமிழன் பிரபாகரன் வந்து அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது, அவருடைய ஈழத்து விடுதலைக்கான ஒரு போராட்டம் எப்படி இருந்தது, இதெல்லாம் வந்துட்டு யாருமே புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா அந்த மனிதர் இப்ப இருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அவர் நம்மளோட இன்றும் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அவர் காட்டிய வழிகள் வந்து நம்மை பின்பற்றிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அவர் அதை மீண்டு வருவார். ஆனால் அவர் நம்முடன் தான் இருக்கிறார். இன்தமிழ் போர்ப்படை சிங்களத்தை சூழும், என் தமிழ் பேரினம் தன்னாட்டை ஆளும், ஈழம் மீளும் ஈழம் மீளும் ஈழம் மீளும். இந்த வரிகள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து எப்படி அந்த ஈழத்துக்கிட்ட எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் தமிழ் வழி கல்வி. இந்த தமிழ் வழி கல்வியில வந்துட்டு நிறைய நீங்க நவோதயா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும்போது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒண்ணு சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிறீங்களா, ஹிந்தி எடுத்துக்கிறீங்களா, இல்ல பிரெஞ்சு எடுத்துக்கிறீங்களா, வேற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் எடுத்துக்கிறீங்களா, இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்களா, இந்த மாதிரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதா மாறிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாம தமிழ வந்துட்டு நம்ம படிக்கணும், தமிழுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கணும், எதிர்காலத்துல வந்து தமிழ் இனத்தை நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பெரியார் எனும் பெருமாந்தர். ஒரே ஒரு வார்த்தையால சொன்னாலே போதும், பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரெல்லாம் பிறந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான். அவரு காட்டின வழிகளை வந்து நம்ம பாருங்களேன். ஒரு இடத்துலயாவது நம்ம சிந்திக்காம இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான். பெரியார் நம்மிடை பிறந்திராவிட்டால் நரியார் நாயகம் இங்கே நடந்திடும், திரியா தமிழுக்கும் திகழ் நாடாதற்கும் உரியார் நாமெனும் உண்மை பொய்த்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே வந்துட்டு பெரியாரை பத்தி அவ்வளவு ஒரு அழகா எழுதியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு இவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு தோழருக்கும் இடையே இவருக்கும் வந்து ஒரு கேள்வி கணைகள் வந்து வந்திருக்கு. நீங்க வந்து பெரியாரை பத்தி நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவர் ஒருமையில வந்து பேசியிருக்காரு பெரியார. அப்ப இவர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனா இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து பெரியாரை பற்றிய அவர் அந்த மனிதர் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமே பெரியார் தான் ஏற்படுத்தியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதையெல்லாம் அவர் மறந்துட்டு வெட்டி விவாதங்களை வந்து பறைசாற்றி கொண்டு தமிழர் வந்துட்டு அதாவது தட்டி கழிக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை சொன்னா அதை வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கிற மாதிரியான ஆட்கள் இருக்கும் வரைக்கும் நம்ம தமிழை வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஆட்கள் இருந்தாலுமே கூட நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து அதை வளர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை வந்து செய்யணும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பெரியாரை பத்தி ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்ல இருந்து இருக்கு. அது வந்து ரொம்ப அழகா எடுத்து இங்க சொல்லியிருக்காரு. கருகி போய் கிடந்த இந்த நாட்டிடை வந்தே உருகி உருகி உயிரை தேய்த்தே ஒளியை பரப்பிய ஊழித் தலைவராம் அலிசேர் எங்கள் அருமை பெரியார். இந்த வரியில தொடங்கி பார்ப்பன பதடிகள் எம்மை படுத்திய ஆர்ப்பொலி அடங்கியது அவரினால் அன்றோ, ஆரிய குறும்பர்கள் ஆக்கிய கொடுமையின் வேரினை தீர்த்தது அவர் வினை அன்றோ. இந்த மாதிரி அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்றது ஒரு 10% கூட இருந்திருக்காது அந்த மாதிரி. அதற்கப்புறம் பெரியாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. நீங்க ஒவ்வொருவருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்களை நான் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவ்வளவு ஏராளமான தகவல்கள். அதற்கப்புறம் தொடர்களா இடர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு செய்யறோம்னா அது நல்ல விஷயம், அது தொடர்ந்துட்டே இருக்கணும். ஆனா இடர் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு பேர் என்ன, நீங்களே யோசிங்களேன். இப்போ
கலைஞர் வந்து இப்ப தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்துல அவருடைய கருத்துக்களை வந்து நாடகமா இயற்றினாரு எம்.ஆர். ராதா. அதைய வந்துட்டு அவங்க மகள் ராதிகா பண்ணுனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவர் வந்து அவருடைய நோக்கம் என்னவா இருந்ததோ அதை நோக்கி பணம் அந்த மாதிரியான இதுல இருந்துட்டாங்க. ஸோ பகுத்தறிவை பரப்பணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நாடகங்கள்லாம் இப்ப இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கணும் ஒரு தொடர்கள். ஒரு நாடகம் பார்க்குறோம்னா, தினம் தினம் அதுல வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு? மனதை சிதைக்கும் வண்ணமாக இருக்கிறது. ஒரு மாமியார் மருமகளுக்கான ஒரு புரிதலை காட்டுவதில்லை. அங்கு நடக்கக்கூடிய விவாதங்கள் எப்படி இருக்கிறது? ஒரு பிஞ்சு குழந்தைக்கும் அவர்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கான ஒரு பூரணமான அன்ப காட்டுவதில்லை. அங்க வந்துட்டு அந்த குழந்தை வந்து ஒரு வெறுப்படைய செய்யற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராமாயணம் இந்த மாதிரி இதிகாசங்களையே தான் மீண்டும் மீண்டும் காட்டுறாங்க. அதையெல்லாம் அதுக்கு பதிலாக எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழ் இலக்கியத்துல இல்லாத விஷயங்கள் இருக்கா? புறநானூறு, அகநானூறு இன்னும் சொல்லிட்டே போலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எடுக்க தெரியலையா? இல்ல எப்படி எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டுறதுன்னு தெரியலையா? அது ஒண்ணு இருக்கு. 2வது அதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து சொல்றாரு. இத நம்மளும் கொஞ்சம் சிந்திக்கலாம். தினம் தினம் தொடர்கள். இன்று முடிந்தது நாளை ஒரு தொடர்கதை எதை நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த நாடகமெல்லாம் பார்க்கும்போது. அதற்கப்புறம் இந்த பேருந்துகளில் தமிழ் எப்படி இருக்கு? திருக்குறள் இருந்துட்டே தான் இருக்கு இப்பவும். ஆனா திருக்குறளை வந்துட்டு நம்ம பேருந்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்து டிரைவரா இருந்தாருன்னா அவர் இந்து சாமியை வச்சிருப்பாரு. கிறிஸ்தவனா இருந்தாருன்னா அவர் இயேசுநாதனை வச்சிருப்பாரு. முஸ்லீம் அவருக்கான ஒரு அந்த மசூதி சிம்பல் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பேருந்து அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஊர்தி. இங்க எல்லா இனத்தவருமே வருவாங்க. ஸோ அங்க எதையுமே வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதற்கான சட்டம் இருக்கு. இதையெல்லாம் வந்துட்டு அரசும் கண்டுக்கிறதில்லை. அரசு பணியில் இருக்கும் ஆட்களும் கண்டுகொள்வதில்லை. இதுல என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்கன்னா, நம்ம திருக்குறள் மட்டும்தான் இன்னும் அழியாம இருக்கு. ஆனா அந்த திருக்குறளை அப்ப மட்டும்தான் நம்ம பஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது படிப்போம். ஆனா அப்பவும் இந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுல பொருளோட எழுதி வச்சா அந்த சமயத்திலேயாவது அந்த திருக்குறள் வந்துட்டு நம்ம படிக்கலாம். அப்புறம் இப்போ மெயினா பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் அது மட்டும் இல்லாம இந்த ஊனமுற்றோருக்கான இடம் அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. அது வந்து தூய தமிழ்ல மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேருந்துல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதற்கப்புறம் அந்த அரசாணைய வந்துட்டு அவங்க எல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா அதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படிங்கிறது. அதற்கப்புறம் எண்ணும் எழுத்தும் எம்மின சொத்து அப்படின்ட்டு ஒரு கட்டுரை கொடுத்திருக்காரு. அது நம்மளுக்கே தெரியும். ஒரு எண்ணும் எழுத்தும் தமிழருடைய அதுதான் வந்துட்டு திருக்குறளையே நம்ம படிச்சிருக்கிறோம். எண்ணும் ஆத்திச்சூடியிலே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுத்துக்களை வந்துட்டு தமிழ்ல கொண்டு வரணும். இவருடைய இதுல பாத்தீங்கன்னா நாட்காட்டி வந்து தமிழ் நாட்காட்டிய வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாரு. அதற்கப்புறம் நம்ம வாகனங்கள்ல வந்துட்டு தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டிஎன் அப்படின்னு இருக்குன்னா அதை தானா அப்படின்னு மாத்தணும். ஸோ அதற்கான தமிழ் பெயர்களை வந்து வாகனங்கள்ல நம்ம வைக்கணும். ஆனா அந்த வாகனங்கள்ல வச்சோம்னா அந்த ஆர்டிஓ ஆபீசரு அவங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு சில நேரங்களில் வந்து கேள்விக்குறியாதான் இருந்திருக்கு. என்ன இப்படியெல்லாம் வண்டியில எழுதி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, உங்களோட தமிழ் பற்றை வந்து வேற எங்கேயாவது காமிச்சுக்கோங்க, இதுல எல்லாம் நீங்க காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். இத குறித்து அந்த அரசாணையை எடுத்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தமிழ் எண்கள்லாம் எழுதி இப்படியெல்லாம் நம்ம வந்து தமிழை வளர்க்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்களேன். அதற்கப்புறம் தந்தையும் தம்பியும் அப்படிங்கிறத பெரியாரையும் பிரபாகரன் அவர்களை பற்றி தான் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. அதனால அதுக்கப்புறம் திருக்குறளூர் திருவிழா. இந்த திருக்குறளூர் திருவிழா அப்படின்னா அந்த திருக்குறளுக்கான திருவிழா. இப்பதான் நம்ம திருக்குறள் திருவள்ளுவர் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல இருந்தே திருக்குறளுக்குன்னு திருவிழா எடுத்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பொங்கலுக்கு அடுத்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த 133 அடி உயரத்துல வந்து அந்த சிலை இருக்கு இல்லைங்களா, அத வந்து வடிவமைத்து கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதி தச்சர். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து இவர் எழுதின நூல்ல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதற்கப்புறம் இந்த திருக்குறள் வந்து முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1812. இது வரைக்கும் நம்ம 35 மொழியில வந்துட்டு வெளிவந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எழுதினவர் பாத்தீங்கன்னா மணக்குடவர். 10வது உரை எழுதினவர் பரிமேலழகர். இதுல ஒரு 96 குறள்களுக்கு வந்து
உரைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லையாம். இதுல 37 எழுத்துக்கள் மட்டும் இடம் பெறவில்லையாம். தமிழ் எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துல 37 எழுத்துக்கள் மட்டும் இடம் பெறவில்லையாம். இதெல்லாம் வந்து எனக்கு புதிய தகவல்கள் தான். அதற்கப்புறம் 1819ஆம் ஆண்டு வந்து திருவள்ளுவர் உருவம் பொறித்த தங்க நாணயத்தை வந்து எல்லிஸ் பிரபு வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த எல்லிஸ் பிரபு கதை வந்து நம்ம இதற்கு முன்னாடி நான் ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்து திருவள்ளுவரை நினைவுபடுத்தி அதெல்லாம் வந்து பண்றாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம மொழி அழியாம இருக்கறக்கு, நம்மளுடைய மரபு அழியாம இருக்கறக்கு என்ன பண்றோம்? அப்படிங்கிறத நமக்குள்ள ஒவ்வொருவருமே கேட்டுக்கணும். அதற்கப்புறம் அந்த விவேகானந்தர் பாறையாகட்டும், இந்த திருவள்ளுவர் விழாவுக்கு அந்த திருவள்ளுவர் இடத்துக்கு போறதுக்காக ஆசிரியர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து எழுதியிருக்காங்க இதுல. இதெல்லாம் வந்துட்டு நம்ம போகும்போது நம்மளுடைய சான்று அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து காட்டணும். இதெல்லாம் வந்து வெளிநாட்டினர் வந்து பார்த்தாலுமே வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா நம்ம வந்து அதை பத்தி எல்லாம் இன்னும் கத்துக் கொடுக்க மறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதற்கப்புறம் கல்லூரிகளில் கரைப்படும் தமிழ். இந்த கல்லூரிகளில் கரைப்படும் தமிழ் அப்படின்னா எதை சொல்றாங்கன்னா இந்த எழுத்துக்கள், அதாவது லகரம், சிறப்பு லகரம் போடுற இடத்துல குண்டு லகரம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து மாணவர்கள் எழுதுறாங்க. கேட்டா ஏதோ ஒரு இல் போட்டிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. அதை வந்து பேராசிரியர்கள் படித்தவர்களுமே வந்துட்டு ஒரு சிலவங்க அந்த தப்பெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்காங்க. இவர்கிட்ட வந்து ஒரு ஆய்வு கொடுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதுல ஏராளமான பிழைகளை வந்து சுட்டி காட்டி இவர் செஞ்சிருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்கு இடையான இதுல என்னன்னா ஒரு சின்ன வார்த்தைகள் எல்லாம் இருந்தா அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதையும் வந்து அவங்களுக்கு தெரிந்தாதானே நம்ம பேச்சு வழக்குல வந்து சொல்றதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா நம்மளோட மொழி அழிஞ்சுதான் போகும். அதற்கப்புறம் 4-14கள். இந்த 4-14கள் அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா ஜனவரி 14 அது தமிழர் திருநாள். அது நம்ம இப்ப எல்லாருமே வந்து வெகு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். அது வந்து தமிழர் திருநாள் வந்து உழவர்களுக்கான ஒரு பண்டிகை. தை மாதம் வந்து பிறந்திருக்கிறது. இதை வந்து தமிழ் புத்தாண்டா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் பிப்ரவரி 14 இதை ஏன் சொல்றாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலர் திருநாள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எந்த ஒரு மதத்தை சார்ந்தோ அந்த மாதிரி இல்லாம உலகெங்கும் இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து ஒரு உணர்வோட கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா வந்து காதலர் நாள் சொல்றாங்க. அதற்கப்புறம் ஏப்ரல் 14 அது அம்பேத்கர் பிறந்த நாள். அம்பேத்கர் நாளை வந்து சொல்றாங்க. அம்பேத்கர் பத்தி நம்ம எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு அச்சாணியா இருந்தவர் அவருதான். அவருடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து எவ்வளவு ஒரு இடரெல்லாம் சந்திச்சு முன்னேறி வாழ்க்கையில வந்து இவ்வளவு ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அம்பேத்கர் எல்லாம் நம்ம வியக்கத்தக்க ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நாட்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அவர்கள் வாழ்ந்த ஒரு வரலாறு, இதெல்லாம் வந்து நம்ம அந்த நாட்களிலேயாவது சொல்லணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 14 அதுதான் வந்து வெள்ளையன் வெளியேறிய நாள். ஆகஸ்ட் 15 நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த நாளெல்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும் குழந்தைகளுக்கு. அதற்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே ஆஃப் நேரு அவங்களோடது நவம்பர் 14. அவரு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் நம்மளுடைய தமிழர் கிடையாதான், ஆரிய வடநாட்டில இருந்து வந்தவர். ஆனால் அவங்களுடைய பிறந்த நாளை வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடுறோம். நம்ம ஒருத்தருமே நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு மற்ற நாட்களை வந்து நம்ம நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஸோ அதனால இந்த நாட்களையும் நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம குழந்தைகளுக்கும் நினைவுபடுத்த வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் வீணாகும் விடுமுறைகள். விடுமுறை அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து எப்படி குதூகலமா இருந்திருப்போம் நம்ம வாழ்ந்த காலங்களில். நாங்க வாழ்ந்த காலங்கள் கூட குறைந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முந்தைய தலைமுறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உறவுகள் வீட்டுக்கு கூட்டிட்டு போவதாகட்டும், அந்த ஆத்துல குளிக்கிறதாகட்டும், ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு சிற்றுண்டி வாங்கி சாப்பிட்றதாகட்டும், அம்மா ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கறதாகட்டும், உறவுகளோட ஒரு சுற்றுக்கு அளிக்கிற ஒரு இன்பம், இதெல்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா
இல்ல. நம்மளே முதல்ல அனுப்புறதுக்கு தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதற்குன்னு சொல்லிட்டு தனி வகுப்பெல்லாம் போட்டு அந்த குழந்தைகள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலியா மாற்றக்கூடிய எண்ணத்தோட ஹிந்தி திணிப்பு, அப்புறம் பாட்டு, நடனம் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லையா? சுட்டி டிவி பாரு, போகோ டிவி பாரு, இதெல்லாம் வந்துட்டு பாருங்க. அப்படி இல்லையா? படிக்கிறது. இந்த மாதிரியே இந்த குழந்தைகள வந்துட்டு நம்ம விடும்போது என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு சிந்திக்கும் திறன் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிரும். ஆனா, ஜப்பான்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது அப்புறம் இனியொரு விஷயத்த வந்து இங்க முக்கியமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன். எனக்கு எங்க அப்பா பேர் கேட்டா தெரியும். எங்க அப்பாவோட அப்பா பேர் கேட்டா தெரியும். எங்க அப்பாவோட அப்பா பேர் கேட்டா தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய தலைமுறை தாண்டிய அந்த பெயர்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமா முதல்ல? அதற்கப்புறமா உறவுகள கூட நம்ம யோசிக்கலாம். அது வந்து ஜப்பான், சீனா அந்த நாடுலலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்கள பத்தி ஒரு குறிப்பா எழுதி ஒரு சின்ன புத்தகமா வந்து வச்சுர்றாங்களாம். இத 40 தலைமுறை வரைக்கும் அவங்க தொகுத்து வச்சிருக்காங்களாம். இத நம்ம வந்து கொஞ்சம் சற்று நோக்கி பார்த்தோம்னா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 தலைமுறையாவது நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்க தாய் மாமா வந்து ஒரு விழாவுல வந்துட்டு எங்க தாத்தா, தாத்தாவோட அப்பா, அப்பாவோட அப்பா அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு அந்த விழாவுல வந்துட்டு முன்னிலைப்படுத்தி ரொம்ப அழகா அவங்களோட ஃபோட்டோ, பெயர்கள், அதற்கு கீழ வந்துட்டு இந்த விழா அப்படிங்கிறதெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. அந்த கல்யாண திருமண விழாவுல. அது நான் பார்த்தேன். அது எனக்கு நினைவில் வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து தலைமுறைக்கு நம்ம கத்துக் குடுக்க வேண்டிய விஷயங்கள். அதற்கப்புறம் அலைபேசியும், சாலை நேர்ச்சியும். ஒரு அலைபேசி உபயோகப்படுத்திட்டு நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது, அதற்கான விளைவுகள் என்னன்னு தெரியும். நம்ம வந்து எமன வந்து நம்ம கூப்பிடுற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். எவ்வளவோ விழிப்புணர்வு வாசகங்கள் வந்து இருந்தாலுமே கூட, நம்ம அதையெல்லாம் கண்டுக்காம அந்த அலைபேசி வந்தா, அப்படியே அவசர அவசரமா ஒரு எமர்ஜென்சி கேர் குடுக்குற மாதிரி நம்ம அந்த அலைபேசிய கையாளக்கூடிய நிலை வந்து இப்ப இருக்கு. இதெல்லாம் வந்து முற்றிலும் மாறுபடணும். அலைபேசி பயன்படுத்துவதால் எவ்வளவு உடல் மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நம்மளே வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது நோய்கள் வருவதோடு மட்டுமல்லாம, நம்மளுடைய எண்ணற்றமான ஆற்றல் வந்து விரயமாகுது அப்படின்னே சொல்லலாம். அதற்கப்புறம் தத்தளிக்கும் தாய் தமிழ் பள்ளிகள். இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் தமிழ் பள்ளிகள் எங்க இருக்கு? தமிழ் பள்ளிகள் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து எங்கேயுமே கிடையாது. அது அது நெறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அத வந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திருப்பூர்ல ஒரு பள்ளி இருக்கு. அது வந்து 272 2004 இந்த இதுல வந்து அவங்க பதிவு பண்ணி அந்த பள்ளிய வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு தோழர்கள் வந்து உறுதுணையாக இருந்து இருக்காங்க. இப்போ இந்த எல்கேஜி அந்த மாதிரி எல்லாம் அந்த இது இங்கிலீஷ் அதெல்லாம் கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா மொட்டு பள்ளி, அதாவது மொட்டு, மலர், அதுக்கப்புறமா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கு. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இப்போ ஒரு மருத்துவராகவோ, ஒரு பொறியாளராகவோ இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி எழுதியிருக்காங்க. அழகான செந்தமிழ மட்டும் தான் அந்த பள்ளியில வந்து சொல்லி தர்றாங்க. தமிழ்லயே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ வந்து உயர்வுபடுத்தணும் அப்படிங்கறக்காக கூனா தங்கராசு அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையான உழைப்பினால இந்த பள்ளி வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடனம், பாட்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கும்மி பாட்டு, ஒயிலாட்டம் இதெல்லாமே மரபு சார்ந்த ஒரு விழாவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே மெய் சிலிர்த்தது அப்படின்னு அவர் அந்த பள்ளிக்கு சென்று வந்த அனுபவங்களையும் வந்து இந்த கட்டுரையில பகிர்ந்துக்கிறார். அதற்கப்புறம் தமிழர் திருவிழா. இந்த தமிழர் திருவிழா தான் நம்ம இப்ப எல்லாருமே கொண்டாடினது பொங்கல். இந்த தைப்பொங்கல் வந்து நம்ம ஒவ்வொருவருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் வந்து மரபின் விழா. இத வந்து மத்த நாட்கள் எல்லாம் மத்த ஆரியர்களே என்ன சொல்றாங்கன்னா, அது சங்கராந்தி பொங்கல் அப்படின்லாம் சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொண்டாடினமே கூட நம்ம மிகவும் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர் பொங்கல் திருவிழா. இதை நம்ம ஒவ்வொருவருமே வந்து கொண்டாடணும். இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா,
பொங்கல் வந்து வீட்டுக்கு வெளியில மண் பானையில அந்த மண் அடுப்புல வைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த கதிரவனுக்கு நம்ம படைக்கிறது, உறவுகளோட ஒண்ணா இணைஞ்சு சிவகணி மேம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஓகே மேம், முடிக்க போறேன். ஒண்ணா இணைஞ்சு அந்த விழாவை வந்து நம்ம கொண்டாடணும். அதற்கப்புறம் அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஒரு கோலம் போட்டாலுமே கூட பொங்கல் நல்வாழ்த்துன்னு எழுதணும், ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்மளுடைய ஆதிக்கம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. இந்த தமிழர் திருவிழா வந்து கனியூர் அப்படிங்கிற எங்க ஊர்ல 10 வருஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமுமே வந்து இளைஞர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்ட காலையில வந்து திருவள்ளுவர் திறப்பு விழா, அதற்கப்புறமா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வந்து ஒவ்வொரு விழாவா வச்சு ஒவ்வொரு போட்டியெல்லாம் வச்சு பரிசளிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் தமிழ் வார்த்தைகளை வந்து பேசுறவங்களை ஊக்குவிக்கும் விதமா அதற்கு பரிசுகள்லாம் கொடுப்பாங்க. நானும் அதுல எல்லாம் கலந்திருக்கேன். இந்த 2 நாள் தான் வந்து நான் மதுரை வந்தனால கலந்துக்க முடியல. என்னை எல்லாரும் கூப்பிட்டு கேட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு மலரும் நினைவுகள், அதையும் வந்துட்டு எழுத்தாளர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த 25 தலைப்பு கட்டுரையும் நான் வந்து சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆனா அவர் எழுதியிருக்கிறத நீங்க ஒவ்வொருத்தருமே வாங்கி படிச்சீங்கன்னா இன்னும் ஏராளமான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தமிழை நம்ம வந்து வளர்க்க முடியும். தமிழோடு நம்ம எப்போதும் இணைந்திருக்க முடியும். தமிழ் என்றும் நமது உயிர் மூச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சேவா மேடம், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா இருந்துச்சுல. கிளாப் பண்ணுங்களேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சிவகணி மேம். நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய நல்ல விஷயம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு புக்கு. சார் சூப்பரா எழுதியிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட். கண்டிப்பா வாங்கி படிக்கிறோம். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல கால் பண்றோம். வினய்தீதான் சார், நீங்க பேசலாம். வணக்கம். திரு கொழுமம் ஆதி அவர்கள் இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொழுமம்ங்கிற பேர்ல ஒரு இது இருக்கு. இணைஞ்சிருக்கிறாரா? ஐயா வணக்கம். ஆமாங்கய்யா, இணைஞ்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அப்புறம் நீங்க ஏற்புரை கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப செறிவானவை. தமிழ் நாங்கள்லாம் தினம் சொல்லி வருகிற கருத்துக்கள் ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்கீங்க. அதை எங்களுடைய இனிய நண்பர் திருமிகு சிவக்கணி அப்படியே உள்வாங்கி அழகா எடுத்து வச்சாங்க. ரொம்ப சிறப்பு. சிவக்கணிக்கு இத அருமையான ஒரு செறிவான கருத்துக்களை பதிவு செய்துள்ள இனிய நூலாசிரியர் திருமிகு ஆதி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும். அடுத்தது பல கருத்துக்கள், நான் எல்லா கருத்துக்களும் குறிச்சேன். அதுலயே எனக்கு பல கருத்துக்கள் இருக்கு. நான் 2-3 மாத்திரம் சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருமே கருத்துக்கள், உங்களுடைய ஓரிரு கருத்துக்கள் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து. பெயர் வைக்கிறது அது கொடுமையா தான் இருக்கு. பெயர் வைத்தல்ல கொஞ்சம் அந்த 2 பேரை நீங்க வைத்த பெயர்களை தாமரை கண்மணி, தேன்மதி, இது மாதிரி அந்த மாதிரி பேர்கள் ஒரு சொல்லுகிற போது தேன் மாதிரி இனிக்கிறது மாதிரி இருக்கு. அதை சொல்ற போதே ரமேஷ் அப்படின்னு சொன்னா என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது அவர்கள் இதெல்லாம் விருப்பங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லுவதை தொடர்ந்து சொல்லணுங்கிறது. அடுத்தது ஆசிரியர் பணியை பத்தி நிறைய பேசுனீங்க. இறைப்பணி எல்லாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு பல பணிகள் இருக்கு. அவங்க இந்த ஒரு பணி மற்ற இல்ல வச்சுக்கல, வேலைப்பழி இருக்கு. நான் பல பள்ளிகள்ல நான் போறேன். அங்க பாக்குற போது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றது ரொம்ப அவங்கள சொல்றாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் இருக்கவங்க அதாவது இப்ப ஒரு நோயாளியை கவனிக்கிறத விடவும் அவரை பத்திய ரெக்கார்டு எழுதுறதுக்கு தான் நிறைய நேரம் இருக்கு. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து பரீட்சைகள், தொடர்ந்து அதை ரெக்கார்ட் பண்ணி டேப்லெட் பண்ணி பல இது கம்ப்யூட்டரே தெரியாத பள்ளிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, நான் பார்க்குறேன். அதனால அந்த மாதிரி பணிகள் அவங்க கடைசியில நீங்க சொல்றது மாதிரி வர்றதும் போறதுமா இருக்கிறது. விழா திருக்குறளை பத்தி நிறைய அழகா எழுதுறீங்க. ஆனால் சாமி படத்தை நீக்கிட்டு திருவள்ளுவர் படம் வைக்கணுங்கிறது இல்லை.
அதையும் சேர்த்துன, அதாவது ஒன்ன நீக்குன்னு சொன்னா அங்க எதிர்ப்பு வரும். சேர்த்து இதையும் கொண்டாடுங்கள். பெயர்கள் சொன்னீங்க, அழகழகான தமிழ் பெயர்கள், 7ஆம் நூற்றாண்டு பெயர்கள் பூராமே வடமொழியா வழிபாடு இருக்கும்போது மாறிருச்சு. மலை வளர் காதலி பர்வத வர்த்தினின்னாரு. அறம் வளர்த்த நாயகி தர்மவர்த்தினி. தர்ம நிறைய பஞ்சநதீஸ்வரர், ஐயார், அப்பர், என்னென்ன அழகான தமிழ் பெயர்கள் முழுவதும் மாறி இருக்கு. அது ஒரு பெரிய கதை. அதையும் சேர்த்து எழுதி வைக்க சொல்றேன். நான் சில கோயில்களுக்கு போனா இப்படி மாற்றம் இருந்தா இந்த பேரை எழுதி வைங்க. நாங்க உழவார குழுக்கள் இருக்கு, இந்த பேரையும் சேர்த்து எழுதி வைங்க அப்படின்னு சொல்றேன். பிரகன் நாயகின்னு இருந்துச்சு ஒரு கோயில்ல, பெரிய நாயகின்னு எழுதி வைங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றது. அடுத்தது இந்த 2, 3 கருத்துக்கள். பெரியாரை பத்தி நிறைய சொன்னீங்க. இன்னைக்கு மிகப்பெரிய விவாத பொருளா ஒருத்தர் ஆக்கி இருக்காரு. வருத்தமா இருக்கு. அது அவருடைய காலத்துல எப்படி இடித்து சொன்னால் புரியுங்கிறதுக்கு சொன்னாரு. புராணத்துல இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னத இப்போ சொன்னா தப்பல. பிரமன் அப்படிங்கிறவருடைய மகள் தான் சரஸ்வதி அப்படிங்கிற கடவுள். அவர் தான் படைப்பு கடவுள். அதனால அதெல்லாம் ஆதி காலம். அவ படைப்பு அந்த பெண்ணை பார்க்கறது அவருக்கு அதுல ஒரு மயக்கம் வருது. இதெல்லாம் இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் திரித்து இப்ப சொல்றாங்க. அந்த ஒரு ஒரு அவர் சொல்லுகிற முறை வேற, ஒவ்வொருத்தரும் உரைக்கிற முறை வேற. பெரியாருங்கிற இது இன்றைக்கு பிம்பத்தை உடைக்கணும்னு பாக்குறாங்க. நீங்க அதை கொண்டாடி இருக்கீங்க. மாந்தர், உயர்வான மாந்தர் எழுதியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது தமிழ் மாதங்கள். எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ரொம்ப கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க சார். இப்ப நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. இந்த கருத்து எனக்கு ஒரு முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. அதை இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் முடிக்கிறேன். இந்த தமிழ் மாதங்கள் இதுகளையெல்லாம் தமிழை படுத்த வேண்டாம். என்னுடைய கருத்து இது. இதை மாற்றணும். இன்னைக்கு மொழிய சொல்லுகிற போது உச்சரிப்பு பிழை இருக்கு. தமிழ் அப்படிங்கிற உச்சரிக்கணும். அது மாதிரி முக்கியமான மாற்ற இதுகளை, உச்சரிப்பு பிழை, ஒலிப்புல பிழை, அதுகளையெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம சொல்லணும். ரொம்ப படுத்திக்கிட்டே போனா தமிழ பள்ளியில இல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இருக்க அரசியலார் தமிழ்ல தமிழ் கல்வி, நாங்கள்லாம் தமிழ் கல்வி கற்றவர்கள். அதுல இன்றைக்கு வர்ற பெரிய பெரிய பதவிக்கு வருகிறவர்கள்லாம் அப்படி இருக்காங்க. ஆனா சிவக்கணி ஒண்ணு சொன்னாங்க. அரசினர் பிள்ளை பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் அரசினர் பள்ளியில படிக்கணுங்கிறது. அதாவது வேலை பார்க்கிறவங்க. அப்ப அவங்க ஒண்ணு சொன்னாங்க, எனக்கும் அது பொருந்தும், நமக்கும் அது பொருந்தும், நம்ம பிள்ளைங்க எதுல படிச்சாங்க அப்படின்னு எண்ணி பார்க்க வச்சாங்க. அப்ப நம்ம பிள்ளைய நம்ம எப்படி படிக்க வைக்கிறான், அது மாதிரிதான் அவன் வெளியில தான் படிக்க வைக்கிறான் அப்படிங்கிறதுல இந்த கருத்தோட முடிக்கிறேன். அதனால இந்த கல்வி முறையிலேயே தமிழ் கல்வி வேணும். அதாவது நீங்க இவ்வளவு தமிழ்னு பேசினாலும் அரசினருக்கு யாரும் சொல்லக்கூட இல்லை. ஏன்னா அதுல பெரும் பணம் விளையாடுகிறது. அரசியலார் முழுவதும் பள்ளி வச்சிருக்காங்க. அதாவது கர்நாடகாவில கன்னடம் படிக்காம தமிழ் கல்வியை முடிக்க முடியாது, பள்ளி கல்வியை. வங்காளத்துல என்னுடைய பேத்தி இருக்காங்க, வங்கம் படிக்காம முடிக்க முடியாது, பெங்காலி படிக்காம. ஆனால் தமிழகத்துல தமிழ் படிக்காமையே பள்ளி கல்வியை படிக்க முடியும். ஏதோ கொஞ்சோண்டு வச்சிருக்கான். அது பல சிக்கல்கள் இருக்கு. அப்படியெல்லாம் இந்த தமிழ் கற்றுக் கொடுக்கணும்னா உங்க மாதிரி இவங்க கல்வி முறையில ஒரு 8வது வரைக்காச்சும் தமிழ் படிக்காம நீ பள்ளி கல்வியை முடிக்க முடியாதுன்னு கொண்டாட சொல்லணும். அதுகளையெல்லாம் வலியுறுத்தணும். ரொம்ப கொண்டாடி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான கருத்துக்கள். இன்னும் பல கருத்துக்கள் இருக்கு. தொடர்ந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இதற்கு முயலுங்கள் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். கல்வியை கொண்டாடணும் அப்படின்னு அழுத்தம் கொடுங்க. என்னமோ மாத பேர்களை மாற்றியெல்லாம் பெருசா வரப்போறது இல்லைன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதை மாற்ற வேண்டும்? ஒலிப்பு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி தமிழ் கல்வி பிள்ளைகளுக்கு பள்ளியில வந்துருச்சுன்னா அது தன்னால நாற்றங்காலில் மாற்றம் கொண்டாடணும்னு எழுதுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. திருமதி சேகனியை பாராட்டி வாழ்த்துறேன். உங்களுக்கு எங்கள் அனைவருடைய பாராட்டும் வாழ்த்தும். நன்றி. தேங்க்யூ சார். ஆத்தர் ஜாயின் பண்ணிருக்காங்க. குட் ஈவினிங் சார், வெல்கம் டு ரீச் ஃபோர்ட். நீங்க 1-2 வார்த்தைகள் பேசுறீங்களா சார்?
அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த அருமையான நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த வாங்க ஐயா, அந்த ஒளி காட்சி வர முடியும்னு சொன்னா வாங்க ஐயா. ஐயா, இங்க கொஞ்சம் இருட்டான இல்ல இல்ல இடத்துல பரவாயில்ல சார், இருக்கிறேன். நீங்க பேசுங்க, இட்ஸ் ஃபைன், நீங்க பேசுங்க. நிச்சயமா என்னுடைய நூல் இந்த சொல்லத்தையும் உண்மைகள் 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நூல் வந்து 2010 நான் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பு. 4 ஆண்டுகள் 2010 14 வரையான தொகுப்பை 2015 நூலாக்கி நான் வெளியிட்டிருந்தேன். அதனால அந்த சூழல்ல அந்த காலகட்டத்தில் தோன்றிய கருத்துக்கள் கட்டுரை வந்து நான் இயற்றியிருக்கேன். அது ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்றேன். அதன் பிறகு இந்த 10 ஆண்டுகள் இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய மொழியில நிறைய சீரழிவுகள் என்ன நடந்திருக்கு. கைபேசிகள் எல்லாம் வந்த பிறகு நிறைய பேருடைய குழந்தைகளோட இதுலலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதெல்லாம் இன்னும் நிறைய எழுதலாம். அதனால அப்ப எழுதிய இது வந்து நூலை வந்து தோழர் சிவகணி அவர்கள் எடுத்து இப்போ பேசுனதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஐயா அவர்கள் சொன்னதை போல மொழி மட்டும் சீர்திருத்தம் இல்லாமல் அந்த மொழியை தருகின்ற கல்வியிலும் அரசு கவனித்து நம்ம தமிழ் வழி கல்வியை முன்னிறுத்தணும் அப்படிங்கிற கருத்தில் நான் கண்டிப்பாக ஏற்கிறேன். ஐயா அவர் குறிப்பிட்டதை போல பல்வேறு மாநிலங்களில் அவங்கவுங்க தாய்மொழியில ஒரு குறிப்பிட்ட கல்வி வரை படித்த பிறகுதான் அடுத்த மொழிக்கே நம்ம போக முடியும் அப்படிங்கிற சட்டமே இருக்கு. ஆனால் இங்கே அந்த சட்டம் இல்லாதனால தான் நம்ம வந்து தமிழே படிக்காதவங்க, தமிழ் தொடக்கப்பள்ளியிலேருந்து படிக்காதவங்களாம் கூட அரசு பணியில் போகிற அளவுக்கான ஒரு இழிவான ஒரு நிலை உருவாகுது. அதை தவிர்த்து அரசு வந்து அது இப்போ தமிழ் வழி படித்தவங்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமைங்கிற அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அதை வந்து நம்ம மக்கள் பயன்படுத்தி தமிழ் வழியில் கற்கணும் அப்படிங்கிறத என்னுடைய அவாவாக நான் எடுத்து சொல்கிறேன். மற்றபடி இந்த நூலில் ஏற்பட ஒரு கட்டுரையில் எடுத்து திறனாய்வு செய்து ஏறத்தாழ 10 ஆண்டுக்கு பிறகு நானே ஒரு சில கருத்துக்களை நான் இது எழுதியிருக்கிறதுங்கிறத நினைவு கொண்டு வந்த உங்கள் தோழர் சிவகணி அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்று என்னுடைய நூலை வந்து இவ்வளவு நேரம் திறனாய்வு செய்த தோழருக்கு ஆதரவாக இருந்து அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிய ஐயா அவர்களுக்கும் மற்ற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு தகவலை என்ன சொல்கிறேன்னா, அந்த திருக்குறள் நெறியை வந்து நம்ம வந்து பொதுவான நெறியாக வெறும் மனப்பாட கல்வியாக ஒரு பள்ளியில் படிக்கிற குறள் படிப்பா மட்டும் இல்லாமல் அதை வாழ்வியலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஏறத்தாழ இந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக வந்து திருக்குறளை வந்து இல்லந்தோறும் வீடுதோறும் கொண்டு சென்று நிகழ்வுகளை நம் வீட்டு நிகழ்வுகளை திருக்குறள் ஓதி தமிழொலியில் நடத்த வேண்டும் என்கின்ற செயல்பாடை நாங்கள் முன்னோக்கி எடுத்து சென்று கொண்டுள்ளோம். அந்த நிகழ்வில் இப்பொழுது 68 நிகழ்வுகள் இதுவரை நாங்கள் நடத்தி வைத்துள்ளோம். அந்த அடிப்படையில் நம்முடைய இனி வரும் எல்லா நம்முடைய தமிழர் வீட்டு நிகழ்வுகளையும், அதாவது வீட்டு நிகழ்வு, புதுமனை புகு விழா, பிறந்தநாள் விழா, பெயர் சூட்டு விழா, திருமண விழா, காதணி விழா, அலுவலகம் திறப்பு, இப்படி அனைத்து நிகழ்வுகளையுமே தமிழ் வழியில் திருக்குறள் ஓதி திருவள்ளுவரையும் திருக்குறளையும் முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்று இந்த நிகழ்வின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நடத்தி தருகிறோம் என்ற செய்தியும் சொல்லி என்னுடைய ஏற்புரை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாச்சு. நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கே இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்குமே தோணுது. ரொம்ப நன்றி. உங்க புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் புக்கு ப்ரெசென்ட் பண்ணோம்னா எங்க தளத்துக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் சார். நீங்க சிவகணி மேம்கிட்ட கேட்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிங்கம்மா. நன்றிங்க. மேகானந்தன் சார், நீங்க பேசலாம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கை தூக்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பேர் ஒரே ஐடியில இருக்கீங்க, புரிய மாட்டேங்குது. நீங்க பேசுங்க. அதனால நான் வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. ஆக்சுவலா வந்து என்னன்னா, இன்னைக்கு குழுமம் ஆதி தோழர் வந்து இன்னொரு நிகழ்வுல வந்து ஒரு இணையவழி நிகழ்ச்சியில வந்து அவரோட பேசியிருக்கேன். நான் உப்பா அப்படின்ற ஒரு அமைப்புல வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு பேசினது உண்டு. அப்பதான் வந்து அவரோட கருத்துக்கள் வந்து நேருக்கு நேராக வந்து நிறைய விவாதம் பண்ணதெல்லாம் உண்டு. அந்த அமைப்பாளர் வந்து பார்த்தோம்னா பேரு வேலரசு, தமிழரசன் சொல்லிட்டு அவர் வழியிலதான் அவரோட தான் பேசுறப்ப குழுமம் மாதிரியோட தோழரோட ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தோழர் இப்ப சொன்ன மாதிரி வந்து என்னன்னா, திருக்குறள் வச்சு புதுமுனை புகுவிழானா எங்க வீட்டுல ஒரு புதுமுனை புகுவிழாவுக்கு நான் தோழரோட வீடியோ டைரக்டா போட்டு விட்டது. அவரோட வந்து நம்ம யூடியூப்ல இருந்ததை எடுத்து நான் போட்டுட்டு, ஸோ எனக்கு அப்ப கடைசி நேரத்துல தோணுச்சு. உடனே நான் அந்த வீடியோ மட்டும் ப்ளே பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா வந்து தோழர், நீங்க உங்களுடைய முன்னெடுப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. கண்டிப்பா தமிழ் மொழியில வந்து நிறைய பண்ணணும்.
இப்ப வந்து நம்ம மருத்துவம் கூட தமிழ் வழி மருத்துவ கல்லூரி கூட தமிழ் வழியில வந்துருச்சு. அது மாதிரி பொறியியல் படிப்புலையும் வந்து தமிழ் வழி கல்வி அப்படின்றது இருக்கு. பட் அது பெருகணும் அப்படின்றதான் எல்லாரோட அவாவும். கண்டிப்பா அது நடக்கும். உங்களுடைய எழுத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய திறனாய்வு செய்த சிவகணி அம்மையார் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து அதை எடுத்து சொன்ன விதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஸோ அவங்க அவங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் சொல்லிடணும், தோழர்கள் எல்லாத்தையுமே சொன்னாதான் வந்து தமிழ்க்கும் நல்வலகத்துக்கு சொல்லிடணும் ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா வந்து அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்க ஒரு எழுத்தாளர், இன்னொரு தோழரோட நூலை எடுத்து சிறகுன்றது எழுத்தாளர் பார்வையில் நல்லா இருந்துச்சு, ஒரு திறனாய்வு பார்வையில் ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா இதுல இருந்து நிறைய நம்மளுடைய பேச்சு வழக்கலா இருக்கட்டும், நம்மளுடைய மொழி கலப்பு இல்லாம பேசுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம பண்ணணும் அப்படின்றத நான் இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு. வாழ்க வளமுடன். நன்றி. தேங்க்யூ விவேகானந்தன் சார். உதயமலைன்னு ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம். உதயமலை கருப்பையான்னு ஒருத்தங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பேசுறீங்க? முடுமலை உடுமலை கருப்பையா பேசுங்க. இல்ல அவங்க பேசல. நித்யா மேம் நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேசுங்க மேம். முனைவர் அருள் ஜோதி. அந்த ஐடியில 2 பேர் இருந்தனால ஒரே ஐடியா இது பண்ணோம். அதுல கிடைக்கலன்னு. தோழர் ஆதி வந்து நெடுநாளா பல காலமா தெரியும். அதாவது நூல்களை எழுதுவது வந்து ஒரு கலை என்றாலும், அந்த சில நேரங்கள்ல வந்து சில சூழல்களை கருதி நம்ம எழுதுறது மாரி வாழ்வியல்ல நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு செயல் அல்ல. ஆனா கொடுமை மாதி அவர்கள் வாழ்வியல அந்த வெறும் எழுத்துக்களோட நிறுத்தாம, நூலாக்கம் மட்டும் இல்லாம, அந்த வாழ்வியல செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய பிள்ளைகள் யாரு எடுத்தாலும் சும்மா ஒரு இயல்பான ஒரு சொற்கள், யாராவது ஒரு சின்ன ஒரு அலைபேசி வந்தாவே உடனே வேகமா வந்து, "அப்பா, மாமா அலைபேசியில அழைக்கிறாங்க" அப்படிங்க. தொடர்பு கொள்றாங்க அப்படின்னு சொல்லும்போதே, காலையில தூவல் மறந்துட்டீங்க, நீங்க தூவல் எடுத்துக்கலையா? புலமை செய்தி வந்திருக்கு. அதாவது ஒரு இயல்பாவே நம்ம அந்த ஆங்கில சொற்களை அந்த குழந்தைங்க பிள்ளைகள் வந்து பேசும்போது அது இயல்பாவே பேசும். அந்த பிள்ளைகள பார்க்கும்போது, ஐயோ! நம்ம நெறைய இடங்கள்ல வந்து கல்லூரிகள்லாம் பண்ணும்போது நெறைய குழந்தைங்க பேசும்போது இயல்பா பேச வராது. ஆனா அந்த ஆதியுடைய பிள்ளைகள் இயல்பாவே அந்த வாழ்வியல்ல சொல்லும்போதே வந்து ஒரு பல் துலக்கிறதா இருக்கட்டும், எத சொன்னாலும் அது அந்த ஆங்கில சொல்லோ, இல்ல ஆங்கில சொல் கூட சில நேரங்கள்ல பேசும்போது அதாவது சூழலுக்காக பேசுவாங்க. ஆரிய சொல் வந்து வடமொழி சொல் ஒண்ணுலயுமே கலக்காது. பேசும்போதே உங்களுக்கு அந்த தூய தமிழ் சொல்லுங்கிறது அவருக்கு இயல்பாவே அந்த பிள்ளைகளுக்கு வளர்த்திருக்காரு. அத வாழ்வியல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நான் சொல்ல தயங்கும் உண்மைகள் நூல நான் படிச்சிருக்கேன். அத வெளியிடும்போது நம்ம கூட இருக்கணும். அப்ப என்ன அப்படின்னா, நான் நெறைய முறை கேட்டது. அது என்ன தம்பி சொல்ல தயங்கும் உண்மைகள் அப்படின்னு. நெறைய பேர் வந்து உண்மைகளை சொல்லவே யோசிக்கிறாங்க நெறைய சமயம். அந்த நேரங்கள்ல வந்து அப்ப இந்த மாரி நூலாக்கம் பண்ணும்போது, அடடா! இந்த மாரி சிந்தனைகள் நம்ம சொல்லியிருக்கலாமோ! உண்மையாவே இத செஞ்சிருக்கலாமோ! யாராவது ஒருவர் மாறுனா கூட அந்த நூலின் வழியாக அந்த நூலுக்கு கிடைச்ச வெற்றின்னு. உண்மையாவே நாங்க அத இந்த நேரத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னா, சிவகணிக்கு தான் சொல்லணும். நல்லது ஒரு நூலை தேர்ந்தெடுத்து, அத ரொம்ப அழகாக, அதாவது ஒரு படைப்பாளன் எங்கு வெற்றி பெறுகிறார் என்றால், அதை நல்லதொரு வா வாசகர், நல்ல ஒரு வாசிப்பாளர் இடத்துல அந்த நூல் கிடைக்கும்போது தான். அது அந்த மாரி ரொம்ப அழகாக அந்த நூலை வாசித்து, அந்த நூலில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கியது ரொம்ப அழகா செப்பமா, ஒரே ஒரு கோர்வை ஆற்று நீரோட்டம் மாரி, ஆற்றோடுக்கு நேராம மாறாம ரொம்ப அழகா செஞ்சீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சிவகணைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களும், வணக்கங்கள். ஏன்னா, இன்னைக்கு நூல் வாசிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அந்த ஒரு சூழல்ல இந்த மாரி ஒரு இணையதளத்த அமைச்சு, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு நூல் திறனாய்வு அப்படிங்கும்போது, ஒரு படைப்பாளனுக்கு இன்னும் ஒரு பின்னோட்டமாக அது ஊக்கமா இருக்கும். அப்ப என்னன்னா, இன்னும் மறுபடியும் படைப்புகள் நெறைய வெளிவருவதற்கு ஒரு களமாக இருக்கும். உண்மையாவே இதுல இருக்க சான்றோர் பெருமக்கள் ஐயா வந்து ஒரு கருத்து சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. நெறைய கருத்துக்கள சொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு. அதாவது நீங்க படைத்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை படித்தவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அதை கேட்பவர்களும் ஒரு வேற மாரி ஒரு சிந்தனைக்குள் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நல்லதொரு களமாக இருக்கிறது. இதில் இதுவாரும் செவிமடுத்து இந்த நூலாக்க இந்த திறனாய்வை கேட்ட அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சொல்லி எனது கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி. உடுமலையிலிருந்து முனைவர் அருள். தேங்க்யூ மேம். டாக்டர் சந்திரான்னு ஒருத்தங்க கை தூக்கியிருக்கீங்க, நீங்க பேசலாம்.
அரங்கில் இருந்துள்ள ஆண்டூர் பிரமுக்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. தலைப்பாத்தன்னு நான் உளவியல் சார்ந்து இருக்குன்னு நினைச்சேன். இது வாழ்வியல் சார்ந்து இருந்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்பதை வலியுறுத்தி நூலாய்வாளர் சிவகணி அம்மா மிக அழகா பண்ணியிருந்தாங்க. நூலின் எழுத்தாளரும் இந்த அரங்கத்தில் இணைஞ்சிருது ரொம்ப மகிழ்ச்சி. குழுமம் அப்படின்றது உடுமலை பக்கத்துல இருக்காங்க, அந்த குழுமம் தானா? ஆமாங்க ஐயா, அதேதான் குழுமம். குமணன் உங்க தொடர்பு எண் கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு வசதியா இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா ஒரு மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். நாம் தாய்மொழியால் இளைஞ்சிருக்கோம். அவரவருக்கு அவரவர் தாய்மொழி மிக இனிமையானது. நம் தாய்மொழியை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. அந்த பொறுப்பை உலகிற்கு உணர்த்துவதற்காக நீங்க நூலொடிவில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்க நூலை வாங்கி படிக்கிறோம், பயன்படுத்துறோம். மிக்க மகிழ்ச்சி இந்த இணைவுகளை இணைந்து உங்களோட கருத்துக்களை கேட்க வாய்த்ததற்கு. நன்றி அம்மா. சிவகணி அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். மல்லிகா மேம், நீங்க பேசணும். ரொம்ப சிறப்பா இருந்தது சிவகணி. நீங்க வந்து எப்பவுமே நீங்க வந்து எந்த நூலை எடுக்கிறீங்களோ அந்த நூலை வந்து சிறப்பா நீங்க அதை முன்னிலைப்படுத்துவீங்க. அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க உணர்ந்து அதை ஒரு எழுத்தாளர் மாதிரியே சொல்ற ஒரு பாணி உங்களோடது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி அப்படிங்கிற மாதிரில ஒரு எழுத்தாளருடைய கோணத்திலேயே நீங்க பேசுவீங்க. அவ்வளவு ஒரு சிறப்பு வந்து உங்ககிட்ட இருக்கு, மிகச்சிறப்பு. அந்த நூலாசிரியர் வந்து அதை வழங்கின விதமும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அவருடைய அந்த ஆசை, அந்த எதிர்பார்ப்பு, தமிழை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளும் சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துதல்ல வந்து சில விஷயங்கள்ல வந்து சின்ன சிக்கல் இருக்கும். அதாவது பஸ்ஸில், புது பஸ்ஸு, பிரைவேட் பஸ்ல எல்லாம் வந்து திருவள்ளுவர் அதை வந்து ஒரு பொது உடைமை, திருவள்ளுவர் இது அந்த திருவள்ளுவர் எழுதின நூலும் எல்லாருக்கும் ஒரு உலகம் முழுக்க பொது உடைமை அது. ஸோ அதை வந்து முன்னாடி வந்து கொண்டு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு. அது வந்து நம்ம முயற்சி எடுத்து அதை நம்ம எல்லாருமே அதை கொண்டு வரலாம். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் வந்துட்டு தமிழை முன்னிலைப்படுத்தி நம்ம அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதும் மிகச்சிறந்த முயற்சி. அதை இந்த குழுமம் வந்து எல்லாருக்கும் நீங்களே வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வேற பின்னோட்டம் சொன்னவங்க எல்லாருமே வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அந்த புத்தகத்துடைய ஒரு இதை வந்து உயர்வை வந்து இது பண்ற மாதிரி. அதுல வந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். நான் மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம முயற்சி பண்ணி கொண்டு வரலாம். ஆனா காரோட நம்பர்ல வந்து என்ன சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னானாக்கா, இது வந்து ஆல் இந்தியா லெவல்ல, அதாவது இந்தியா முழுவதுமே இதை வந்து இந்த ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து இது பண்ணுவாங்க. அதை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அந்த காருடைய நம்பர் வந்து இதாகணும். அவங்க அப்பதான் வந்து அதை மானிட்டர் பண்ண முடியும், அதை வந்து இது பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த தமிழில் உள்ள எழுத்து அல்லது வேறு மொழிகள், அது ஹிந்தியா இருந்தாலுமே நிறைய சிக்கல்கள் வந்து மேலாண்மை விஷயத்துல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா முடியுமா? ஆமா, அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி மற்ற எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு. நீங்க வந்து அதை பண்ணணும், எல்லாருமே அதை வந்து செய்யணும், தமிழை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த ஆதங்கமும் உங்களுடைய அந்த அவாவும் மிக மிக சிறப்பு. அதை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு உங்க குழுமமும் முயற்சி செய்யுங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சிவகணி மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் a lot. நீங்க ஏதாவது சொல்றீங்களா சிவகணி மேம்? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த புக்கை நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா அந்த சொல்ல தயங்கும் உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தனால நான் சொல்லிட்டேன் என்னுடைய பார்வையில. ஆனா இதை வாங்கி ஒவ்வொருவருமே படிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய வேண்டுதல். ஆசிரியர் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்த்திய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி சிவா மேம். நன்றி. தேங்க்யூ மேம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சிவகணி மேம். நான் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன்.